பய உணர்வு, மன அழுத்தம், மன குழப்பம், அப்புறம் கை வலி, கை மணிக்கட்டு வலி, மூட்டு வலி, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா கூட இந்த வர்மங்களை நம்ம இயக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வாகும். இந்த மணிப்பந்த வர்மம் எதில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கை இந்த மணிக்கட்டு ரிஸ்ட் மடங்கக்கூடிய பகுதியிலேருந்து 3 விரல் அளவு கீழே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கிறது தான் மணிப்பந்த வர்மம். இந்த மணிப்பந்த வர்மத்தை நம்ம இப்படி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வலது சுழற்சி இடது சுழற்சி மூலமாகவும் ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த வர்மம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் கையில் காப்புகள் போடுறது, கைச்சங்கிலி போடுறது, அதுக்கப்புறமாட்டு கோவிலில் பள்ளிகளில் போய் கயிறு கட்டக்கூடிய முறையெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது இயங்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் என் பையன் பயந்துட்டான், கோயிலில் போய் கயிறு கட்டினேன் சரியாயிடுச்சு, பள்ளியில் போய் நாங்கள் கயிறு கட்டினோம் சரியாயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதனோட அறிவியல் விளக்கம் இதுதான்.